வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 25/6/2026 வியாழக்கிழமை, ஆனி மாதம் 11ஆம் நாள். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக தடைகள் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த தெளிவை கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் அனுகூலங்களும் ஆனந்தங்களும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பாராட்டப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலம். தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சி பெரும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினாலும் சுபகாரியத்தில் தடைகள் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டம். சுபகாரியத்திற்கு வேண்டிய பணம் திரட்டுவது டக்குன்று நடைபெறுவதும், இடமாற்றங்கள் அனுகூலத்தை பெறுவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட விஷயத்திலும் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தந்தாலும் பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய உங்களுடைய முயற்சி பெரிய அளவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது. உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பென்று எல்லாவிடத்திலும் இருந்த சந்தோஷங்கள் பதட்டமில்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்று எதிர்பார்த்ததற்கு நன்மைகள்
ஏற்படக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவதும், வியாபார ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட செல்வாக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதம். தனிப்பட்ட பயணங்களில் அதீத கவனம், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக இழுபறியாக இருந்த சிக்கல்களை தீர்ப்பது நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கலை தீர்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.